ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த திங்கட்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, ஆசீர்வாதமாயிருப்பீர்களாக. இன்று முதல் நம்முடைய சபையில் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் விடுமுறை வேதாகம் பள்ளி நடக்க இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் யாவரையும் நீங்கள் தக்க சமயத்தில் அனுப்புங்கள், அவர்களை கொண்டு வந்து விடுங்கள். கூடுமானால் நீங்களும் கூட அவர்களோடு சேர்ந்து பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய பாடுகளை பட்டவர். அவர் சொன்னார் ஒரு முறை, 1 குறைய 40 அடிகள் 5 முறை அடிக்கப்பட்டேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், 40 அடி அடிச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த தீர்ப்புக்கு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனா 39 அடியோட நிறுத்தி அந்த தண்டனை தொடர்படி செய்வார்கள். அப்படி அடி வாங்கினவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். 1 குறைய 40 அடிகள் 5 முறை சாட்டையால் அடிக்கப்பட்டவர். அதல்லாதபடி நிறைய துன்பங்களை அனுபவித்தவர். அவர் சொல்லுகிறார், அதன் நிமித்தம் நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நான் நியமிக்கப்பட்டேன். அதாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாய் நான் நியமிக்கப்பட்டேன். அதன் நிமித்தம் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஆயினும் நான் வெட்கப்படுகிறேன். ஏனென்றால் அதான் ரொம்ப முக்கியம். நான் எத்தனை பாடுபட்டாலும் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறதை குறித்து, கிறிஸ்துவுக்காய் பிரசங்கிக்கிறது குறித்து, கிறிஸ்துவை அறிவிக்கிறது குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். ஏனென்று கேட்டால், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். I know whom I have believed. அவர் யார் என்று கேட்டால், அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். நான் யாரை விசுவாசிக்கிறேன் தெரியுமா? நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீர்கள்? பவுலினுடைய சாட்சி, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவரிடத்தில் நான் என்னதெல்லாம் ஒப்புவித்தேனோ, என்னுடைய வாழ்க்கையை ஒப்புவிச்சிருக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்புவித்திருக்கிறேன், என்னுடைய தொழிலை ஒப்புவித்திருக்கிறேன், என்னுடைய அறிவு ஞானத்தை ஒப்படைத்திருக்கிறேன், என்னுடைய ஊழியத்தை ஒப்புவித்திருக்கிறேன், எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் அவரிடத்தில் ஒப்புவித்திருக்கிறேன். அவரிடத்தில் நான் ஒப்புவித்ததை அல்லேலூயா அந்நாள் வரைக்கும், அதாவது கர்த்தருடைய நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நாம் யார்ட்டையாலும் ஒரு பொருளை கொடுத்திருந்து சில நாட்கள் கழித்து கேட்கும்போது, ஐயோ காணோம், எங்கே காணாமல் வச்சுட்டேன், தேடித்தரேன். பொருட்களை அடகு வைக்கிறார்கள் கடையில் கொண்டு போய். இந்த நாட்கள் மூழ்கி போன பிறகு அந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடுது. பாதுகாப்பு கிடையாது. ஆனால் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தது, அது உன் வாழ்க்கையாக இருக்கலாம், அது உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், அது உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், வேறு எதுவாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய எந்த எல்லையில் உள்ள எதுவாக இருந்தாலும், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரங்களை ஒப்புச்சுடுமா? நமக்கென்று சொந்தம் பாராட்ட எதையும் வைத்துக் கொள்ளாதபடி, எல்லாம் நீங்க தான்ப்பா, ஐ சரண்டர் எவ்ரிதிங் டு யூ, ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர் என்று ஒப்புவித்தால், அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் அவர் பத்திரமாய் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் ஒப்புவித்ததை கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறீர் என்று அறிந்து உணர்ந்து உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்தும். எங்களையும் இந்த காலவேளையிலே உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த பாதுகாப்பு எங்களுக்கு உண்டு அறிந்து உமக்கு நன்றி சொல்லும். தொடர்ந்து கர்த்தாவே, கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவாய்ச்சி எங்களுக்கு கிருபை தாரும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். God bless you abundantly again and again and again and again. Amen.